எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 311 டிஎம்சி நீரை காவிரியில் கர்நாடகா திறந்துவிட்டுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய நீரின் அளவை காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி ஜூனில் 9.19 டிஎம்சி நீர் வழங்குவதற்கு பதிலாக 42.2 டிஎம்சி நீரை கர்நாடக அரசு வழங்கியுள்ளது. அதேபோல ஜூலையில் 31.2 டிஎம்சிக்கு பதிலாக 103.5 டிஎம்சி நீரையும், ஆகஸ்டில் 45.9 டிஎம்சிக்கு பதிலாக 51.9 டிஎம்சி நீரையும் கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பரில் 36.7 டிஎம்சிக்கு பதிலாக 40.7 டிஎம்சி நீரையும், அக்டோபரில் 20.2 டிஎம்சிக்கு பதிலாக 53.4 டிஎம்சியையும், நவம்பரில் 13.7 டிஎம்சிக்கு பதிலாக 17.6 டிஎம்சி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. நடப்பு டிசம்பரில் 7.35 டிஎம்சி நீர் திறக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் தேதி வரை 1.44 டிஎம்சி நீர் தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி ஜூன் முதல் இப்போது வரை 157.85 டிஎம்சி அளவு நீரை தமிழகத்திற்கு திறந்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசின் பிலிகுண்டுலு நீரளவை தளத்தை கடந்து 311.1 டிஎம்சி நீர் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்து அதனால் அங்குள்ள ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழிந்ததால் அவற்றிலிருந்து காவிரியில் அதிகளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் தமிழகத்திற்கு அதிக அளவில் காவிரி நீர் கிடைத்துள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு மட்டும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 8 முறை எட்டியுள்ளது. தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 311 டிஎம்சி நீரை காவிரியில் கர்நாடகா திறந்துவிட்டுள்ளது. நீர்வளத்துறையின் தரவுகளின்படி ஜூன் 2022 முதலே மே 2023 வரை கர்நாடகாவிலிருந்து 177 டிஎம்சி காவிரி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்திற்கு 667.67 டிஎம்சி நீர் கிடைத்தது. ஆனால் நீரை தேக்கி வைப்பதற்கான வசதிகள் இல்லாததால் சுமார் 400 டிஎம்சி நீர் வீணாக கடலில் கலந்தது கவனிக்கத்தக்கது.